மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் நினைவு நாளில் அவர் நினைவுகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் ஒயிட்டன் போட்டு இறங்கி நடந்து வரும்போது ஒரு சிங்கம் மாதிரி வருவார். அது பார்த்தா அவரை பார்த்தாவே நம்மளே எந்திரிச்சிருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக பாடி எந்திரிச்சிடும். அது யாருமே எந்திரிச்சிருவாங்க. அணுகலம் எல்லாத்தையும் அனுசரித்து பண்ணுவார். அது யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் ரிஷிவந்திய தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாலம் ஓப்பன் பண்ணாங்களே, அண்ணா எம்ஜிஆர் யாருமே அந்த பாலம் கட்ட முடியாத பாலத்தை ஒரு தனி எம்எல்ஏ போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நிதி வாங்கிட்டு வந்து பாலம் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி எந்த எம்எல்ஏ யாரும் பண்ண கிடையாது. ஒரு எம்எல்ஏ போய் அங்கே நிதி வாங்க முடியாது. இவர் தனி மனிதனாக போய் அது செயல்பாடு பண்ணியிருக்காரு. அது பெரிய விஷயம். அந்த ஊருக்கு போயிருக்கும்போது அந்த மக்களே சொன்னாங்க, இந்த பாலம் பெரிய பேருப்பா அப்படின்னாங்க. எத்தனையோ பேர் கட்ட முடியல, ஆனால் அவர் கட்டியிருக்காரு, பெரிய விஷயம் அப்படின்னாரு. ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு நான் நியூஸில் பார்த்து அப்பா கிட்ட சொல்லும் போது அவர் அழுதாரு. ஸ்டார்டிங் எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆஃப்டர் தட் தான் நான் கொஞ்சம் பொலிட்டிக்கல்ஸ் அந்த இதுலேயும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆக்டராகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுவார் வித்தவுட் இந்த டூப்பே போடாமல் ஆக்ஷன்லாம் போடுவார் அப்படின்னு. கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரே கொள்கை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிறது. நல்ல கொள்கை தான். நிறைய பேர்த்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவரை இழந்திருக்கக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்காரு. அவர் இழந்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய இழப்பு நம்மளுக்கு தான். அதாவது தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ் சினிமா உலகத்துக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. இந்த வயசில் அவர் நம்ம இழந்திருக்கக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையை அவரை இழந்துட்டோம். அது ரொம்ப வருத்தமான விஷயம். அவர் இருந்திருக்கணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு நிறைய பண்ணியிருப்பார். சார், அவர் சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி ஒருத்தர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக அவர் இறந்த காலங்களில் வந்தபோது கூட்டம் யாருக்குமே இல்லை. இது வரைக்கும் அண்ணாதுரைக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. ஆனால் இவருக்கு அதை விட தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அந்த மறைவு நேரத்தில் இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது. அப்போ அவர் நல்லது செய்தங்காட்டி தான், நல்லபடியாக நடித்தங்காட்டி தான், நல்ல வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக கொடுத்தங்காட்டி அவர்னால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அவர் சிலதெல்லாம் பார்த்து நம்ம திருந்தணும். மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.